ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன யார் எச்சு துப்பிங்கற? எனக்கு ஒரு வீடியோ மட்டும் அழகா அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ப்ளீஸ்ங்க. வந்து நான் உன்னை 5 வருஷமா லவ் பண்ணி என்னை விட்டுட்டு போனது கூட என் மனசு தாங்கிடுச்சு. ஆனால் இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொன்னதை என்னால் தாங்க முடியல. ஆனா நீ காதலை உடைச்சிட்டு போன வழி இருக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். தொலைல ஆபரேஷன் எதனா காசு கொடு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன யார் எச்சு துப்பிங்கற? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணணும். கேமரா எடுக்கிறது யாரும் இல்லை, நிறைய பேரை கேட்டேன், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு வீடியோ மட்டும் அழகாக அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ப்ளீஸ்ங்க. ஒரு வீடியோ மட்டும் பண்ணி தரீங்களா? எடுங்க. யாருங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டாங்க? ரெடியாங்க? ரெடியாங்க? வந்து நான் உன்னை 5 வருஷமா லவ் பண்ணி என்னை விட்டுட்டு போனது கூட என் மனசு தாங்கிடுச்சு. ஆனால் இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொன்னதை என்னால் தாங்க முடியல. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நான் இருந்து ஒரு புண்ணியமும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது வாழ்ந்த வாழ்க்கையை கூட மறந்துடலாம், ஆனால் இப்படிலாம் வாழ போகிறோன்னு நினச்சி இந்த வாழ்க்கையை என்னால் மறக்கவே முடியல. சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் வாயில் இறங்குது, ஒளிஞ்சு நெஞ்சில் அடைக்குது. முள்ளு வச்சு குத்துனா கூட லைட்டாக தான் வலிக்கும், கொஞ்ச நேரத்தில் அந்த வலி போயிடும். ஆனா நீ காதலை உடைச்சிட்டு போன வழி இருக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதனாலதான் நான் விஷத்தை குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். என் சாவுக்கு நீ தான் காரணம். இந்த வீடியோ வெளியே வரும்போது இந்த தமிழ்நாட்டில் இனி ஒரு பையனுக்கு இல்லை, இந்த வேர்ல்டுல இனி ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களும் திருந்தணும். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த தமிழ்நாட்டில் இனி ஒரு பையனுக்கு இல்லை, இந்த வேர்ல்டுல இனி ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களும் திருந்தணும். இன்னும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மருந்து நான் குடிச்சிடுறேன். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்க. என் சாவுக்கு காரணமானவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். அது அப்படியே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுங்க. ஐடி உள்ளே இருக்குங்க, அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஹலோ அண்ணா, என்ன இது அவ்வளவுதான வீடியோ? அவ்வளோதாங்க, அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில். பாஸ்வேர்ட் கூட தெரியாதே. புரியுதுங்க. உங்க பாஸ்வேர்டு? பாஸ்வேர்டு என்னோட கைரேகை வகை பாஸ்வேர்டு. அண்ணா ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ ரேக போயிடுச்சா? எவன் கையில தம்பி இப்ப ரேக இருக்கு? நீங்க என்ன சாவலியா? நீங்க என்ன சாவலியா? என்ன காப்பாத்துங்க, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, காப்பாத்துங்க. எனக்கு பாட்டமா இருக்கு. அப்லோட் பண்ணிட்டியாமா?
அப்லோட் பண்ணிட்டியாமா? இல்ல கைரேகை எதுவுமே இல்ல. கைரேகை வரலையா? கைரேகை ஒர்க் ஆகலண்ணா. ஒர்க் ஆகலையா? கண்டமா நான் வைக்கிறேன். எதுக்கு போகும்போது ஓப்பன் பண்ணிட்டோமா? ஹேஷ்டேக் என்ன போட்டுட்டோனா? ஹேஷ்டேக் என்ன போட்டுட்டோனா? அப்பதானே வைரல் ஆகும். ஹேஷ்டேக் போட்டாதானே வைரல் ஆகும். நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். வைரல் ஆகணுமாமா? கண்டென்ட் அப்பதானே நல்லா இருக்கும். சொல்லுங்க. தொலைல ஆபரேஷன் எதனா காசு கொடு. விஷத்தை குடிச்சிட்டு சாவ கிடக்குற கண்டென்ட் வைரலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையாதாமா விஷத்தை குடிச்சா? என்னது உண்மையாவா? இந்த பாய்சலுமா இது ஃபுல்லா உண்மையாதாமா? ஏய் பரமா படிடா ஒழுங்கா படிடா. என்ன எதுக்கு வீடியோ எடுக்க சொன்னீங்க இப்போ? அதுல உள்ள கைரேகை உங்க கைரேகை பதிஞ்சிருக்குங்க. போலீஸ் என்கொயரி வந்துட்ட. நீங்க சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுத்துங்க. உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்லிடுறேங்க. எடுங்க சீக்கிரம் எடுங்க. எடுங்க உயிர் போகுது. சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேங்க நேரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கும் இந்த உயிர் போறதுக்கும் இந்த பொண்ணுக்கும் வீட்ல நான் தானே மாட்டுவேன் அண்ணா. ப்ளீஸ் அண்ணா எழுந்துருங்கண்ணா. அண்ணா கண்டென்ட் பண்ணாதீங்க அண்ணா. எழுந்துருங்கண்ணா. அண்ணா வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க வந்து வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வந்தாரு. வீடியோ எடுத்து கொடுக்குறேன்னா நிஜமாவே பாய்சன்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாரு. இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவர் சாவு கூட எதுக்காக செத்தாருன்னு கூட தெரியல. ஏதோ பொண்ணு ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியும். செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு கூட தெரியல. உயிரோட தான் இருக்காரு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இவரே எழுந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. அண்ணா கொஞ்சம் எழுந்து சொல்லிடுங்க அண்ணா. எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. என் உயிருக்கும் சொல்லுங்க அண்ணா. ஸ்பீடா சொல்லுங்க அண்ணா. அத பொண்ணுக்கும் ஐயோ பேரன் லவ்லி போட்டா அண்ணாச்சி. கர்ப் இல்ல பாம் பாம். உங்களுக்கு பாம் வராதா? அவசரப்பட்டு குடிச்சிட்டாங்க. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. குடிச்சீங்க இப்போ? விட்டு போயிட்டு அதுக்கு வேற ஒரு பொண்ணு வர போகுது. அதுக்காக இந்த பொண்ணுக்காகவே விஷம்லாம் குடிக்கிறீங்க? குடிக்கூடாதாங்க. ஏன் விட்டு போற பொண்ணுக்கு எதுக்குங்க நீங்க விஷம் குடிக்கிறீங்க? விட்டு போற பொண்ணு இருக்குங்க. ஒரு பையன் விஷம் குடிக்கிறேன். நீ என்னங்க வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க தானங்க கண்டென்ட் வீடியோ ஏங்க உண்மையா தாங்க விஷம் குடிச்சேன். எல்லாரும் இப்படிதானங்க வீடியோ எடுக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் பண்றீங்க. எல்லாரும் எடுக்கிறாங்களா? ஆமா இப்ப எல்லாரும் ரீல்ஸ் அப்படிதானே எடுக்கிறாங்க. அதனால தான் எடுத்தேன். ஏங்க ஒருவேளை நான் உண்மையிலே குடிச்சா என்னங்க பண்ணிருப்பீங்க? எதாவது பண்ணுவீங்களா? யாருங்க இப்போ உண்மையா குடிக்கிற ஒரு பொண்ணுக்காக விஷம்? ஏங்க உட்காருங்க. இது விஷமெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க இது சிறப்பு தாங்க. 2 நாளாக கோல்டு இருக்குங்க. அதுக்காக வாங்கி குடிச்சாங்க. காஃபியாக வாங்கி குடிச்சாங்க. என்னங்க செத்துட்டாங்க தான் உங்க எவிடன்ஸ் நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம வந்து எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். என் வீட்டுல நான் மாட்டாம இருக்கேன். ஏங்க ஒரு விஷத்தை எடுத்து குடிக்கிறேன். அப்பயே தடுக்கலாம் இல்லைங்க. ஏங்க யாருங்க இப்பெல்லாம் விஷம் குடிக்கிற ஒரு லவ் ஃபீல் இருக்கலாம். வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போக போறாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சூப்பர். கையை கொடுங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியங்க. இல்லைங்க தமிழ்நாட்டில் இல்லை வேர்ல்டுலேயே முக்கியங்க. ஏங்க உண்மையிலே இது வீடியோ தாங்க எடுத்துட்டு இருக்கோம். அதான் கண்டென்ட் எஃபெக்டிவா நல்லா
இங்கே பாருங்க ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு நாகை 360 ஒரு யூடியூப் சேனலுங்க. அது வச்சு சும்மா ஃபன் பண்ணுறதாக தான் வந்தோம். சாரிங்க தப்பா எனக்கு சும்மா ஒரு ஃபண்ணுக்காக எடுத்தாங்க. தடுப்பீங்கன்னு பார்த்தேன், பரவாயில்லைங்க. நல்ல வேலை டம்மி விஷத்தை குடிச்சிட்டேன். இது சிறப்பு தான். இதை குடிச்சிட்டேன். ஒருவேளை உண்மையிலே நான் விஷத்தை எடுத்து வந்து தடுப்பாங்கன்னு நான் குடிச்சிருந்தேன், இன்னையோட ஜோலி முடிஞ்சிருக்கும். சரி, எனிவே தேங்க்ஸுங்க. ஆனால் ஹெல்ப் பண்ண ஒரு இதாக இருந்துச்சு பாருங்க. கரெக்டாக ஃபோக்கஸ் எடுத்து கொடுக்கணும். நீ அந்த 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 கொடுத்த வேலையில் கரெக்டாக இருந்தீங்க. ப்ரௌட் ஆஃப் யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த 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 வீடியோ எடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு எண்ணம் இருந்துச்சோ, லைக் ஃபாலோவர்ஸ்லாம் வரணும்னு, அதே எண்ணத்தோட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.